ஓகே, அடுத்தது ஏர்லியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா சுமேரியன்ஸ் டிக்ளைன் ஆஃப் ஹரப்பா கல்ச்சர் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1900 BCE. And Mohenjo-daro is also a UNESCO World Heritage Site. You need to remember this. சரிங்களா? ஸோ எதனால் ஹரப்பன் கல்ச்சர் டிக்ளைன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ், அந்த ரிவர் பேங்க்ஸில் தான் இதெல்லாம் இந்த செட்டில்மெண்ட்லாம் இருந்தது இல்லையா, அதனால் அடிக்கடி வெள்ளம் வர ஆரம்பிச்சது. கிளைமேட்டிக் சேஞ்ச் உங்களுக்கே தெரியும், ரிவர்ஸ்லாம் எப்பயுமே ஒரே லைனில் ஒரே பாதையில் போகாது. ஒரு வாட்டி கிளைமேட் மாறும்போது அதோட பாதை மாறும். திடீர்னு ஒரு பர்டிகுலர் ட்ரிபியூட்ரி வந்து ட்ரை ஆகும், இன்னொரு இடத்துல போகும். ஸோ தீஸ் திங்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் நேச்சர். ஸோ ரிப்பீட்டட் ஃப்ளட்ஸ் வர ஆரம்பிச்சது. அண்ட் ஈக்கோலாஜிக்கல் சேஞ்சஸ், அந்த இடத்துல லாட் ஆஃப் என்வாயர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் இன்வேஷன்ஸ், மற்ற ஊர்லேருந்து வர பீப்புள் இவங்களோட திங்ஸை அபகரிக்கிறது, இவங்களோட சண்டை போடுறது, அந்த மாதிரியாக கூட இருக்கலாம். நேச்சுரல் கெலாமிட்டி, ஸோ எதா மேஜரான நிலநடுக்கம், ஒரு எதா மேஜரான வெள்ளம், ஸோ அந்த மாதிரி ஃப்ளட்ஸ் எதா வேணால் இருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் டீஃபாரஸ்டேஷன். டிப்பிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்றை ஒட்டி இந்த ரிவர் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே மணல் இருக்கும். அந்த மணல் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரீஸ்லாம் இருந்தால் தான் அது இன்டாக்டாக இருக்கும். அண்ட் ஆறு அது போகிற பாதையில் போகும். த மொமெண்ட் யூ ரிமூவ் ஆல் த ட்ரீஸ், அந்த டீஃபாரஸ்டேஷன் ட்ரீ எல்லாம் அழிச்சிட்டு அங்கே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோன்னா ஆறு வந்து அது போகிற பாதையில் போக முடியாது. ஏன்னா இட் நீட்ஸ் sand on either sides to take its own path. So deforestation will also result in natural flooding. And 6 epidemic, ஏதாவது மேஜரான வியாதி கூட வந்து இந்த சிவிலைசேஷன் அழிஞ்சு போயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஹைப்போதசிஸ். நெக்ஸ்ட் நம்ம தமிழகத்தில் ஏன்ஷியன்ட் சிட்டிஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு யூ நீட் டு ரிமெம்பர் த டிஃப்ரெண்ட் ரிவர்ஸ். இது சென்னை பக்கத்தில் நார்த்தில் இருக்கிறது பாலார், அதுக்கு அடுத்தது பெண்ணார்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காவேரி எவ்ரிபடி. பாலார் உங்களுக்கு தெரியும், காவேரி ஆல்சோ யூ வில் நோ. ஸோ இந்த இடத்துல அந்த டெல்டான்னு சொல்லுவாங்கள்ல, காவேரி 2 ட்ரிபியூட்ரி வந்து கடலில் போய் கலக்கும், அந்த இடம் காவேரி டெல்டா. ஸோ இப்படி வர்றது இங்கேருந்து நேராக கர்நாடகா போயிடும், அது காவேரி ஆறு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வைகை ஆறு, வைகைக்கும் கீழே தாமிரபரணி. ஸோ இந்த 1 2 3 4 5 6 ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நம்ம சைட்ஸும் வீ கேன் ரிமெம்பர். ஸோ பாலார் பக்கத்தில் இருக்கிறது காஞ்சிபுரம், மாமல்லைன்றது மகாபலிபுரம். ஸோ காஞ்சிபுரம் அண்ட் மகாபலிபுரம் ஆர் இம்பார்ட்டன்ட் சைட்ஸு. இந்த ஷிப் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா, அந்த போட் மாதிரி போட்டிருக்கிறது இதெல்லாம் போர்ட்ஸு. சரிங்களா? அண்ட் பெண்ணை பார்த்திங்கன்னா பெண்ணையாறு முடிகிற இடத்துல அரிக்காமேடு இருக்குது. காவிரி ஆறு முடிகிற இடத்துல பூம்புகார் இருக்குது. பூம்புகார் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதில் உங்கள் கண்ணகி காவியத்துலலாம் ரொம்ப காமனாக வரும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தொண்டி அண்ட் ஆலங்குளம் ரெண்டுமே போர்ட்டு, டாக்கிங் இருக்குது. ஸோ கடல் கரையில் இருக்க எல்லாருமே உங்களுக்கு டாக்கிங் இருக்கும், போர்ட் இருக்கும். இன்னொன்று கயல்பட்டணம், கொர்க்கை, இது வந்து தாமிரபரணி ஆறு முடிகிற இடத்துல இருக்குது. இப்போது நீங்கள் கீழடி ரொம்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. கீழடி எங்கே இருக்குன்னா மதுரையிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் வைகை ஆறு இருக்குது. வைகை ஆறுக்கு இந்த பக்கம் மதுரை, மேல் ஆற்றுக்கு அந்த பக்கம் கீழடி இருக்குது. தொண்டி அண்ட் ஆலங்குளம் அது வந்து ஆன் த ஷோர்ஸ். சரிங்களா? காவிரி ஆறு போகிற இடம் பார்த்தீங்கன்னா கொடுமணல், கரூர், உறையூர். ஸோ யூ நீட் டு ரிமெம்பர் ஆல் தீஸ் ஏன்ஷியன்ட் சைட்ஸ் இன் தமிழ்நாடு. அடுத்தது பூம்புகார், காவேரி பூம்பட்டினம், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சைட்டு. ஏர்லி சோலா கிங்டம்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட போர்ட், அவங்க அதை போர்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஷிப்ஸ் எல்லாம் அங்கே தான் வந்து நிற்கும், டாக் பண்ணும். அண்ட் ஏன்ஷியன்ட் தமிழகமில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் டவுன்ஸ் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம். சிலப்பதிகாரமில் பார்த்தீங்கன்னா கோவலன், கண்ணகி ஏற்கனவே அங்கே தான் வாழ்ந்திருப்பாங்க. அண்ட் இது பே ஆஃப் பெங்காலில் இருக்குது, இந்த சைடில் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ட்ரேடிங்லாம் அந்த பூம்புகார்லேருந்து தான் பண்ணுவாங்க. கப்பல் போகிறது வர்றது ரொம்ப ஈஸியாகும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ நியர் மயிலாடுதுறை இஸ் another port. ஸோ பட்டினப்பாலைன்னு ஒரு இது இருக்கும் சங்கம் லிட்ரேச்சரில். ஸோ அதுலேயும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது எல்லாத்துலேயும் இந்த பூம்புகார் நகரத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கும்.